ஐயப்பனுக்கு மாலை போடுற பக்தர்கள் ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி குறிப்பா மாலை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குங்க. வாங்க அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐயப்பன் மகிஷிய வதம் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப ஐயப்பன் தன் கையில இருக்கக்கூடிய அம்பை எய்துறாரு. அந்த அம்பு எங்க போய் விழுகுதோ அங்கதான் தன்னோட இருப்பிடம்னா அங்கதான் இருக்க போறேன், அங்க இருந்துதான் தன்னை நம்பி வர பக்தர்களுக்கு நான் அருள் பாலிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பதான் பந்தலராஜாவுக்கு தெரியுது, இத்தனை வருஷம் என் கூட இருந்தது ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட தெய்வ குழந்தைய நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறாரு. அப்ப மேலோகத்துல இவரோட குரல் ஒலிக்குது. அப்ப நாரதரும் பரசுராமரும் அதை கேட்டு பந்தல மகாராஜாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்கு ஹரியும் சிவனும் இணைந்து உருவாக்கிய குழந்தைதான் ஐயப்பன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஐயப்பன் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு அசரீரி ஒலிக்குது. அந்த அசரீரியில ஐயப்பன் என்ன